நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து 6 months ஆயிடுச்சு இல்ல? 6 months பக்கத்துல ஆயிடுச்சு. எனக்கு நவம்பர் லாஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. இப்போ அதுக்கப்புறம் வந்து 3 months, இப்போ கிட்டத்தட்ட 6 monthsல 3 months தான் ஜாயின் பண்ணி ஆகுது. 3 months ஆக போகுது. அந்த 3 months ஏன் உங்களுக்கு லேட் ஆச்சு? என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது? மத்த எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எய்ம்ஸை விட சப்தஜங் ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே அவங்க வந்து பர்டிகுலரா இண்டிவிஜுவலா செக்அப் பண்றாங்க. எனக்கு மெடிக்கல் செக்அப்க்கே ரொம்ப டைம் எடுத்தது. மெடிக்கல் செக்அப் 1, 2 சொல்லி 2 ரவுண்ட்ஸ் இருந்தது. மெடிக்கல் செக்அப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இப்ப நம்ம 10th பாஸ் பண்ணிருந்தோம்னா நம்ம எக்ஸாம் போர்டுல வந்து அவங்க வந்து லெட்டர் மூலமா ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பிச்சு இது வந்து ஒரிஜினலா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நேர்ல போய் பண்ணீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் போய் பண்ணீங்கல்ல? மெடிக்கலுக்கு 2 times போனீங்களா? 2 ரவுண்ட்ஸ் இருந்தது. 2 ரவுண்ட்ஸ் ஒரே டைம்ல போய் பண்ணிட்டு வந்துடலாம் இல்ல 2 டைம் அவங்க கூப்பிடுவாங்க.